அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எங்களில் பெரும்பாலான ஆக்கள் ஒரு கப் காஃபியோடு தான் அவர்களுடைய நாளை ஆரம்பிப்பினோம். எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த காலை காஃபிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸை பற்றி யோசிச்சிருக்கிறீங்களா? இந்தியான் டாப்பிக்கில் நாங்கள் காஃபி தயாரிக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸை பற்றி கதைக்க போகிறோம். காஃபி ஒன்று சரியான முறையில் தயாரிக்கணுமெண்டா 2 விஷயங்கள் முதன்மை வருது. ஒன்று தண்ணீர், அடுத்தது காஃபி பீன்ஸ். இந்த காஃபி பீன்ஸில் இருக்கிற குளோரோஜெனிக் ஆசிட் இது காஃபிக்கு நறுமணத்தை கொடுக்குற வேலையை செய்யுது. அடுத்த நீரினுடைய வெப்பநிலை என்று பார்க்கக்குள்ள 90 தொடக்கம் 96°C வெப்பநிலை காஃபி தயாரித்தலுக்கு ஏற்ற வெப்பநிலையாக காணப்படுது. இதை விட சூடாகவோ அல்லது மிகவும் குளிராகவோ இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய டேஸ்ட்டும் அதனுடைய சுவையும் மாறுபடும். மேலும் காஃபி தூளில் இருக்கக்கூடிய கஃபைன் இது நீரில் கரைந்து நாங்கள் விரும்பக்கூடிய அந்த காஃபிக்குரிய அந்த நறுமணத்தையும் சுவையையும் உருவாக்குது. உலகம் முழுக்க வேறுபட்ட காஃபி தயாரி முறைகள் இருக்குது. உலகளவில் 50க்கு மேற்பட்ட வழிகள் இருக்காம். உதாரணமாக ஜப்பானில் குளிர்ந்த நீரில் 8 மணி நேரம் காஃபியை ஊற வைத்து தயாரிக்கணும். இந்த முறைக்கு கோல்டு ப்ரூன்னு சொல்லி பெயர். இப்போ உங்களுடைய காஃபியை அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸ் பற்றின ஆழமான புரிதலோடு ரசித்து குடிங்க. இது போன்ற மேலும் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட அன்றாட வாழ்வோடு இணைந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் சயின்ஸ் ஐட்டம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அன்றாட வாழ்வில் விஞ்ஞானம். அன்றாட வாழ்க்கையில் விஞ்ஞானம் எங்களுடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த முறை சந்திப்போம்.